இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சுக்கு முட்டை குழம்பு, கோவக்காய் பொரியல், பச்சை பயிறு முளை கட்டினது அது சுண்டல். சிம்பிள் லஞ்ச் பார்க்கலாமா? இப்போ ஒரு பேனு வச்சு அது சூடாயின்னு இருக்குது. அப்புறம் இந்த முளை கட்டின பயிரை வந்துட்டு நான் உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் இதில் வாட்ரு ஊற்றலை, மூடிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடு பண்ணிக்கிறதுக்குள்ளே பாருங்கள், இது இந்த பாயிண்ட்டுக்கு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் தாங்க. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். மூடி திறக்க போகிறதில்ல. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. பொரியல் பண்ணிக்கலாம். கோவக்காய் பொரியல். எண்ணெய் விடுறேன். கோவக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுட்டு வேகட்டும். இந்த இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பொரியலில் கொஞ்சம் வேகட்டும். கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், இது ஒரு 1/4 கிலோ கோவக்காய்க்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கணும். ஏன்னா கோவக்காய் வந்துட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. கோவக்காவோடு சேர்த்து இது வேகத்தை கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா வெங்காயம் மட்டும் ஒரு மாதிரி கருப்பாயிடும், தீஞ்ச மாதிரி. இப்போ கோவக்காவையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ரவுண்டாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இதில் இந்த மொத்த இதுவும் போட்டுடுறேன். கொஞ்சம் வெங்காயத்தை அப்படி வதக்கிட்டு எல்லா கோவக்காவையும் போட்டுட்டு வதக்கிக்கிறேன். பழுத்த கோவக்காவை எப்பவுமே போடாதுங்க. ஒரு மாதிரி கடாய்க்கு ஒட்டின்றோம். இல்லாட்டா அது ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஒரு இந்த பொரியலுக்கு ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ பழுத்தது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். அதில் வதக்கிக்கலாம். இது பிகினிங்கில் வந்துட்டு ரொம்ப குறைச்சி வச்சிடக்கூடாது. பிகினிங்கில் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த இந்த ஈரம் எல்லாம் கொஞ்சம் அப்படி போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா இந்த கோவக்காவோட அந்த கொட்டை அந்த இது இருக்கும் இல்லையா, இது வந்துட்டு அப்படியே ஒட்டின்றோம். ரொம்ப ஒட்டுங்க. அதுதான் ஒட்டாமல் இருக்கணும்னா நம்ம மூடி திறந்து வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா குண்டு குண்டாக போட்டுக்கோங்க. சேர்ந்து வேகும். அதில் இருக்கிற மாய்ஸ்சரையும் இதுக்கு வந்துட்டு கலந்து மாய்ஸ்சரையும் இதுக்கு சப்ளை ஆகி நல்லா கலந்து வேகும். ஒட்டாமல் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் கோவக்காய். இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதை நான் இந்த மாதிரி மூடி திறந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வேகிற வரைக்கும் இப்படி பார்த்துப்பேன். வெந்தப்புறமா நான் காட்டுறேங்க. மூடி வச்சிடுறேன். இப்போ இதை நல்லா குறைச்சி போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கலாம் வெந்துதானே. வெந்துருச்சு. வாயிலையும் போட்டு பார்த்துட்டேன், வெந்துருச்சு. கொஞ்சம் இதில் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. இந்த பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த சுண்டலை தாளிச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம கோவக்காயில் நிறைய ஆயில் போட்டு பண்ணோம் இல்லையா, ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இதில் ஆயில் இல்லாமல் சுண்டல் பண்ண போகிறேன். பேன் சூடான உடனே கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு, ஜீரகம் ஃபஸ்ட்லேயே போட்டால் ரொம்ப இதாகிடுச்சுன்னா மருந்து ஸ்மெல்லு வந்துடும். ஏன்னா அது சட்டுன்னு வெந்துடும், ஃப்ரை ஆகிடும். அதனால் நான் இப்போ 2 காஞ்ச மிளகாவை வந்துட்டு
கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுட்டு தீயுது. ஸோ கொஞ்சம் நம்ம குறைச்சி வச்சிடலாம். இந்த பருப்பை எடுத்து அதை போட்டுடலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸை போட்டுட்டு நல்லா புரட்டி விடலாம். இப்போது இதுலேயே நான் தேங்காய் போட்டுடுறேன். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறேன். சும்மா இப்படி புரட்டி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இதில் சூடு இருக்குது. அப்புறம் தேங்காய் ஒரு மாதிரி ஆகிடும். சாரி, பெருங்காயம் போடணும், அதை மறந்துட்டேன். இப்போ போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கேஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம். அவ்வளோ நான் ஏஎம்சி பாத்திரத்தில் ஒரு 4 முட்டை வேக வச்சுக்கிறேங்க. ஆன் பண்ணி இப்போ பாருங்கள், ஒரு 1 மினிட்டுக்கு கரெக்டாக ஒரு 1 மினிட் இருக்கும். அதுக்குள்ளே அந்த பாயிண்ட்டு இங்கே வந்துடுச்சு. இந்த ரெட்டுக்கு கடைசி இதுக்கு வந்துடுச்சு, அந்த கேரட்டோட கடைசி இதுக்கு. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஸ்டவ் நான் இப்போ அடுத்து முட்டை ஆறின்னு இருக்குது. அதுக்கு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். தேங்காய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போருங்க தொக்கு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கடைசியில் கொத்தமல்லி தூவிட போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி, இதை கட் பண்ணி தான் போட போகிறேன். ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் இந்த அளவுக்கு தேங்காய், இப்படி கையில் பிடிச்சா இப்படி இருக்கிற மாதிரி தேங்காய், ஒரு 1/4 மூடி. ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய், இஞ்சி, பூண்டு அரைச்சிட்டேன். அதில் கொஞ்சம் கசகசாவும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது ஏஎம்சி பாத்திரத்தில் வேக வச்ச முட்டைங்க. இந்த கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அதோட ஒரிஜினல் கலர்ஸ் மாறவே மாறாது, ஆனால் நல்லா வெந்திருக்குது. எல்லோவாக இருக்குது பாருங்கள் உள்ள. ஏஎம்சி பாத்திரத்தில் வேக வச்ச முட்டை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது எக்கு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு ஒரு பெரிய தக்காளி, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் வைக்க போகிறேங்க. ஸ்டவ்வை குறைச்சிட்டு இதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டு வதக்கிடலாம். ஒரு கொஞ்சம் இப்படி வதக்கிட்டு சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போது இந்த இது வதக்கலை பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு. இதில் கொஞ்சம் தனியாத்தூள், ஒரு ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு, மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டுட்டேன். செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். வதங்கட்டும், தீயை குறைச்சி வச்சுக்கிறேன். மசாலாவை இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. பட் நம்ம இதில் இஞ்சி பூண்டெல்லாம் வேற போட்டிருக்கோம். லைட்டாக வதக்கிக்கலாம். இது நல்லா இருக்குங்க. இது கூட அப்படி லைட்டாக வதக்கிட்டு இந்த கலர் மாறாத அளவுக்கு அப்படி சும்மா ஒரே ஒரு வதக்கிட்டு இப்போ இந்த ஜாரில் தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றிடலாம். இந்த ஜாரில் தண்ணியை ஊற்றிட்டு
எல்லாத்தையும் அந்த அந்த மசாலா பூரா கழுவி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நம்ம இதுக்குள்ளே முட்டை வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். இப்போ உப்புக்காரம் செக் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்குங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கச்ச முட்டை எடுத்து அதில் போடலாம். அந்த மசாலா பூரா அந்த முட்டைக்கு நல்லா இறங்கட்டும். இப்போ உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கே போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட அந்த முட்டைக்கு சேர்ந்தா போல் வரணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுட்டு அந்த கிரேவியோட நல்லா அதுவும் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். நான் அந்த தேங்காய் விழுது போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வேக வச்சுருந்தேன். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சுங்க, சாரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும், கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா. முட்டையை நல்லா இதில் பாயில் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோதாங்க, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பையனுக்கு குழம்புல போட்ட முட்டை ரொம்ப பிடிக்காதுங்க. அதனால் வேக வச்ச முட்டையில் ஒரு 2 முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது இது ஏஎம்சி பாத்திரத்தில் வேக வச்ச முட்டை பாருங்கள். இந்த கலர் பார்த்தீங்களா, எல்லோவாக இருக்கும் உள்ளே. நான் பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், எண்ணெய் தீயாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மேலே தீஞ்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாம் ஆஃப் கூட பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஏற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. இதை இப்படி நல்லா இது பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ அடுப்புலேருந்து இப்படி கொஞ்சம் தூரமாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சூடு படாமல் தீயாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த முட்டையை இப்படி அப்சைட் டவுனாக வச்சுட்டு உல்டாவாக போட்டுட்டு இந்த மசாலா இதுக்கு இதார மாதிரி இப்படி இது பண்ணிக்க வேண்டியது தான். தீயாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். திருப்பியும் இப்படி நல்லா திருப்பி போட்டுட்டா இன்னும் அந்த சூட்டுக்கே வந்துட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா இதுக்கு அப்சார்ப் ஆகிக்கும். என்னோட சமையல் பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.